الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله خلقكم من نفس واحده وخلق منها زوجها واتقوا ما جعل فيكم الله واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا ومن يطع الله ورسوله فقد فاز عظيما எல்லா புகழும் ஏக இறைவனான அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையால் அவர்கள் விதித்திருக்கிற கடமையை நிறைவேற்றுவதற்காக அவருடைய பொதுவான இடையில்களில் கூடுதல் வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்கினான். அவருக்கு எல்லா பொழுதும் அல்லாஹ்வுடைய புத்தகத்தின் குர்ஆன் ஷரீஃபில் யூனுஸ் என்ற 10வது அத்தியாயத்துடைய 61, 62, 63 ஆகிய இந்த குடும்பங்களில் அல்லாஹ்வுடைய செய்திகளை நாம் செய்கிறோம். இந்த குடும்பங்களில் அல்லாஹ் செய்கிறானோ அந்த செய்திகளையும் அதை சார்ந்த செய்திகளையும் நாம் இங்கே தெரிந்து வருகிறோம். இந்த 10வது அத்தியாயத்துடைய 63வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்தை அடக்கி நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் கேட்டதில் நான் ஒரு விஷயம் சொல்கிறார். இந்த அல்லாஹ் சொல்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு போது நம்முடைய பாரம்பரியம் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய இந்த நாட்டில் வாழ்கிற முஸ்லிம்களுடைய பாரம்பரியம் ஒரு முன்னோர்களுடைய இனமாக இருக்கிறது என்று அந்த சுருக்கமான ஒரு வரலாற்று விதியை செய்யணும். நாம் வருகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த மாநிலம் அரபி மாநிலத்தில் நீங்கள்தான் தமிழ் மாநிலம் இதற்கு முந்தைய மாநிலம் தமிழ் மாநிலம் அதற்கு முந்தைய மாநிலம் நம்ம முஸ்லிம்களை சொன்னா உலக மாநிலத்திலிருந்து எடுத்துதான் இந்த தொடர்ச்சியுள்ள பணிகள் மாநிலங்களில் பெரும்பகுதி மாநிலங்களை செய்வோம். திருவிழாக்கள் கொண்டாடுகிற மாநிலங்களாகத்தான் இந்த சமுதாயம் அமைத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த தொடர்ந்து வருகிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வாழ்க்கையில தலைவராகும் அப்படின்னு சொல்லப்பட்ட கடலாக அதை அடுத்த சவால் நாளுடைய முதல் நாள் அல்லாஹ் வாழ்க்கை சமுதாயத்திற்கு விடாமல் இருக்கிறார். ஒரு நல்ல விதத்தான். அதே போல அது ஒரு நம்பிக்கை விழாவை அல்லாஹ் இருக்கிறார். இப்படி இந்த 2 விழாக்கள் தான் 2 தினங்களை தான் அல்லாஹ் மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுகிற அல்லாஹ் சமுதாயம். ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தான் அவர்களுக்கு 3 பழக்க வழக்கங்கள் நடத்த சமுதாயங்கள் கடைபிடிக்கப்பட்டு அது ஒரு விழா, அது ஒரு மகிழ்ந்து பரிமாற்றங்கள் ஒரு நிலை சமுதாயத்தில் அது சமமான அது வீணை நாளை கொண்டாடுகிறோம் என்ற பெயரில் ஒரு நாள் கடைபிடிக்கிறோம். கபிலோகமான ஒரு 12 வரை 12 நாட்கள் முழுவதை ஆரம்பித்தவர்கள் கலந்தது இறந்தது எனவே அடுத்து மாற்றவர்கள் வெளிநாட்டில் மீதி நம்மளுக்காக அப்படிங்கிற மகான் அவர் திறந்தாரு, அவர் பேசும் போது அவர் படிக்கிறாரு, அவர் வருகிறார். தமிழ்நாட்டில் ஜமாத்தோட வாக்காளர்கள் இருந்தா இந்த மதம் 400
ஒரு அடக்கம் செய்யப்பட்ட ஆவணம் அவள் செய்யறாங்க ஒரு 13 நாள் அதுல இருந்து வெளியேற்றோம் அது ஒரு நடக்கும்போது இப்படிப்பட்ட சூழல்கள் கடைபிடிக்கப்படும். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் விழா கடைபிடி சமுதாயம் உருவாகிறது. இது காரணம் என்ன அப்படின்னு நம்மளோட விஷயத்தை வலிக்கிறோம். உலகத்துல மனிதர்களை தோற்றுவித்தால்தான் மனிதர்களாகவே இந்த நூலகத்தும் உங்களுடைய இறைவனையை கருத்துங்கள். இந்த நூலகத்தும் அல்லது கருத்துக்கும் மிகப்படி மாறிதா எல்லாரையும் ஆதம் என்ற ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து முதலில் ஆதமை படைத்து அவருக்கு ஒளியை ஏற்படுத்தி நம்மளிலிருந்து உங்களுக்கு கோடான கோடி மக்களாக இருக்கிறார். நீங்க இரத்தமன்ற பொருட்களை வாழ்ந்துகிறீர்கள். அந்த பொருட்களின் அடிப்படையில் சொத்து உரிமை பற்றி கோரி அந்த உரிமைகளை பங்கீடு செய்து வருகிறீர்கள், சொத்துக்களை பங்கீடு செய்கிறீர்கள். எனவே இத்தகைய உங்களை பங்கீடு செய்த நல்ல ஆரோக்கியம் செய்யப்படும் பயன்படுவோம் ஆக்குவார். அதே மாதிரி எல்லா மனிதர்களே இன்னும் அரசு தக்கை கொடுத்தா உருவா நீங்க எல்லாரும் இந்த அரசாங்கம் யாருக்கும் இந்த அரசாங்கம் இந்த கை கொடுத்தா எல்லாருமே ஒரு தாய் ஒரு தந்தை அந்த தம்பதியர்கள் அவர்களுடைய உணவு என்பது ஆரம்பமா அந்த 2 பேரை இருந்துதான் நீங்க எல்லாரும் சொல்லியிருக்கிறவங்க. உங்களை யாரும் எந்த தாழ்ந்தவங்க கிடையாது. எல்லாரும் விவசாயம் பண்ணலாம் நல்லா கவனம். உங்கள்கிட்ட உயர்ந்தவன் யாருன்னா அல்லாருடைய வெற்றிமகன் சொல்லணும், 5 வாழ்க்கவன் சொல்லணும், அவருடைய இறைவன் இல்லாம வாழ்வன் தாழ்ந்தவன். இந்த நிலைதான் இருக்கே தவிர உங்களை பிறப்பால அல்லது ஒரு நொடியாக ஒரு நிறத்தால இனத்தால இப்படி உயர்வு தாழ்வுகள் கற்பிக்கப்படுவது என்பது உங்களை இருக்கக்கூடாது. தானிய கொடுமை கடைபிடிக்கப்படக்கூடாது. ஆனால் இஸ்லாமிய இந்த உடலுக்கு சித்தாந்தம் எந்த காலத்தில் 1400 எடுத்து செல்லப்பட்டதோ அந்த காலத்திலே தானியவாதம் கைவிடப்பட்டது. அந்த தானியவாதத்தை நபிகளாயிரம் செல்லலாம் மேலே சொன்ன புராணங்களை கொண்டு வேறொரு நேரடி வருவதோடு நீங்கியிருந்தார் இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய மனிதர்களை படைத்தപ്പോൾ மனிதர்களுக்கு மத்தியில தானியவாதத்தை அல்லாஹ் வாங்கி ஏற்படுத்தல. அல்லாஹ் தானியவாதத்தை கடைபிடித்து சொல்லல. தீண்டாமை கடைபிடிக்கப்படக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னார். ஆனால் மனிதர்கள் செஞ்சா அப்படின்னு சொன்னா மதங்களை கற்பிக்கணும். மதங்கள் இருக்கிற உலகத்துல நாம் ஏற்றுக்கிற மாற்றங்களை இஸ்லாம் என்ற சித்தாந்தம் இருக்கிற இது மதமா அப்படின்னா மதம் இல்லை, மாற்றம். இஸ்லாம் என்பது மாற்றம், கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு நெறி. இது மதம்லாம் கிடையாது. முஸ்லிமுக்கு பிறந்தனால முஸ்லிம் அடைவான் அப்படின்னா இல்லை. முஸ்லிமுக்கே பிறந்திருந்தாலும் இஸ்லாத்தை கடைபிடிச்சாதான் அவன் முஸ்லிம். சரியா? மதம்னு அப்படி இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்த ஒருவனுக்கு பிறந்ததுனால அவன் அந்த குறிப்பிட்ட மதத்தை உடையவனாக கற்பிக்கப்படும். மதங்களை தோற்றுவித்தவன் மதங்களை தோற்றுவித்தவன் மதம் என்று சொன்னாலே தமிழ் அகராதி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னா மதம் என்ற வார்த்தை இல்லை. அதுக்கு தமிழ் அகராதி என்று சொல்லிட்டுனா போதைகள். மதம் என்றால் போதை. யானைக்கு மதம் நிச்சயமா, யானைக்கு மதம் நிச்சயமா அதுகிறார். மதம்ன்ற வார்த்தையை எது பயன்படுத்தலாம் இந்த பொருளை போதை. அப்ப மதங்களை வந்து மனுஷன் தான் கற்பிக்கிறான். மனிதன் மதங்களை கற்பிக்கணும்னு மாற்றம் வந்தாமல் தானியவாதத்தையும் தோற்றுவிக்க ஆசைப்படுறான். இந்த மதங்களையும் தானியவாதத்தையும் தோற்றுவித்தவர்கள் மனித சமூக விரோதிகள். மனித சமுதாயத்துடைய ஆரம்பகால விரோதி எவன் அப்படின்னு சொன்னா எவன் மதங்களை கண்டுபிடிச்சானோ, எவன் தானியவாதத்தை தோற்றுவித்தானோ, எவன் தானியவாதத்தை கடைபிடிப்பதற்காக இன்றைக்கும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறானோ இவர்கள் எல்லாம் மனித சமூகத்துடைய விரோதிகள்.
இந்த நாட்டில் வாழ்கிற முஸ்லிம்கள் இருந்தா நாம யாருக்கு சொன்னா இந்த மதங்கள் என்ற மாயையில் நம்முடைய முன்னோர்கள் சிக்கி கழிப்பார்கள். சாதிய கொடுமைகள் நம்மீது கட்டமைக்கப்பட்ட போது நம்முடைய முன்னோர்கள் என்ன ஞாபகம்னா சாதியவாதத்தை எதிர்க்கக்கூடிய மதங்களை யோசனை செய்யக்கூடிய ஒரு அழகான வாழ்க்கை வழிபாட்டு நெறியை காட்டக்கூடிய இஸ்லாமிய நம்முடைய முன்னோர்கள் தான். இந்த மதங்களை தோற்றுவித்தவன் என்ன செஞ்சாங்கன்னா சாதியவாதத்தை கற்பித்து ஒரு குறிப்பிட்ட சாராக அடிமைகளாகவே வாழணும். அடிமைகளாக வாழ வைப்பதற்கு எந்த வழிகளை ஆரம்பித்தான் அப்படின்னா நம்முடைய முன்னோர்களாக வாழ்ந்தாங்க. சாதிங்கிற பேர்ல பிறப்பால நிறத்தால சாதியவாதம் கடைபிடிக்கப்படுது. இது சொல்ல போனா செய்யக்கூடிய தொழிலாளர் கூட சாதியவாதம் ஒரு குறிப்பிட்ட சாதாரண மேற்சாதியாக இருந்துட்டுனா கீழ்சாதி மக்களாக பல வகுப்பை சார்ந்த மக்கள் இந்த நாட்டில் கடைபிடிக்கப்பட்டாங்க. இந்த கீழ்சாதியில் சொல்லப்பட்ட இந்த மக்கள் எதுனா ஆதிக்க வெளியுள்ள அந்த மதங்களை தோற்றுவித்த சாதியவாதத்தை தோற்றுவித்தார்கள் சமூக விரோதிகள். இந்த குறிப்பிட்ட சாராக பொருளாதார அமைப்பை ஏற்படுத்த முடியாமல் இருப்பதற்கு பொருளாதாரத்தை ஏற்படாது, கல்வி அறிவு இதற்கு கொல்லப்படக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப தெளிவாகலாம். இது சொல்ல போனா நாட்டில் தமிழ்நாட்டில் பெரியார் கடவுளே சொன்னார். அப்ப அவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த சாதியவாதத்தை கடைபிடித்த மதங்களை ஊக்குவித்த ஒரு குறிப்பிட்ட சாராரை பெரியார் எதிர்த்துக்கொண்டே இருந்தார். எதிர்த்துக்கொண்டே இருந்தபோது அவர் காந்தியர்களுக்கு சொன்னார் பெரியார், நீங்க குறிப்பிட்ட ஒரு சாராரை வந்து உங்களுடைய வார்த்தைகளால் தாக்குதல் கொண்டே இருக்கீங்க. அவர்களில் ஒரு மனிதன் கூடதான் நல்லவராக உங்களுக்கு தெரியவில்லை கேட்கிறார். பெரியார் சொன்னாலே எவருமே நல்லவன் இல்லை. நான் வந்து எவருடைய மேல்சாதி சமூகத்தை பிரித்து இந்த சமுதாயத்துல கீதாமையை கொடுத்தாலும் அவன் எவனையும் நான் நல்லவன் சொல்ல மாட்டேன். சரியா? இப்படி எதிர்க்கப்பட்ட அந்த சமூகத்தை சாதியவாத குறிப்பிட்ட காலகட்டத்தில் குலக்கல்வி திட்டமா நாட்டில் குலக்கல்வி திட்டம் எவன் எந்த தொழிலை செய்கிறானோ அவனுடைய அந்த தொழிலை தான் செய்யணும், படிக்கத்தான். அவனுக்கு கல்வியில இடஒதுக்கீடு கிடைக்காது, அரசாங்க உத்தியோகத்துல இடஒதுக்கீடு கிடைக்காது. இந்த மாதிரி சூழல்களை எல்லாம் தெரிஞ்சு ஒரு நாடாக வீடுகளிலே வச்சிருந்தான். எந்த அளவுக்கு வச்சிருந்தான்னு சொன்னா அவர்களுக்கு சாதியவாதத்தை கடைபிடிப்பதோடு மதங்களை கொடுத்து அந்த வஸ்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை வைத்து பார்க்க வச்சு நாள்தோறும் திருவிழாக்கள் அறிந்து என்ன செய்வாங்கன்னா திருவிழா வரும், மாதமாக வரும், வாரமாக வரும். அப்ப இவனுடைய விவசாய தொழில் கூலி தொழில் செய்வான், சம்பாதிப்பான், சாப்பிடுவான். திருவிழா விழா கொண்டாடணும், கட்டி கடவாளம் கடன் வாங்கி இதை சம்பாதிக்கிறத வச்சுக்கிட்டே இருக்கணும். வட்டி கட்டி முடியறதுக்குள்ள அடுத்த திருவிழா நடந்திருக்கும். இது ஏன் இந்த விழாக்கள் ஏற்படுத்தப்படுதுன்னு சொன்னா இவனை பொருளாதாரத்தை கீழ்நிலையிலே வெற்றிடும். நீ சம்பாதித்ததை பேசக்கூடாது, இவருடைய சந்ததியினர்களுடைய உயரத்தை பயன்படுத்தி விடக்கூடாது, இவர்களிடந்து கல்வி அறிவு பெறக்கூடாது. இவர்களிடந்து கல்வி அறிவை வெற்றி பெற்றால் இவர்களிடந்து இந்த சாதியவாதத்தை இவர்கள் தீர்க்க பூட்ட முடியாது. நல்ல தெளிவா இருந்தான். அப்ப அந்த சாதியவாதம் கடைபிடிக்கப்பட்ட அந்த நிலையிலிருந்து வெளியேறி இஸ்லாமிய சித்தாந்தங்களுடைய முன்னோர்கள் தழுவினாங்க, நினைச்சாங்க. ஆனால் இஸ்லாமுக்கு வந்த தலைமை என்ன அந்த கலர்கள் சேட்டாச்சு பெரிய மாணவி சமூகத்தில் அன்றைக்கு எப்படியெல்லாம் திருவிழா கொண்டாடணுமோ அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் திருவிழாக்களுக்கு சமுதாயத்தில் காணப்படுகிறது. அவுளியாவின் பெயரை சொல்லி அல்லது அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை சொல்லி சில மகான்களுடைய பெயரை சொல்லி இந்த சமூகம் விழாக்களின் பெயரில் ஷிர்கில் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற மத
எல்லாரும் மனிதர்கள். இந்த மனிதர்களிலேயே புனிதர்களாக கருதப்பட வேண்டிய அவுலியாக்கள் வழிமாற்றத்தில் இருந்தார்கள். அந்த வழிமாற்றிருக்கிறார்கள். அவர்களை அடக்கம் செய்யப்பட்ட அந்த சமாதிகள் எல்லாம் இன்றைக்கும் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். எனவே அவர்கள் வழிபாட்டுக்குரியவர்கள் எந்த ஒரு சிந்தனை சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டது. சமுதாயத்தினருக்கு சமுதாயத்தினுடைய இஸ்லாம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய குர்ஆன் தான் இஸ்லாம். குர்ஆனில் எந்த சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் இஸ்லாம் அப்படிங்கிற ஞானம்லாம் இந்த சமுதாயத்தில் கொடுக்கப்படல. இஸ்லாம் சொன்னா அசைக்கு வாழ்க்கை இஸ்லாம். அசைக்கு இருக்கிறார் மக்கள் ஒரு 30 ஆண்டு கால எழுத்துவ பிரச்சாரம் வேண்டுமானால் கொஞ்சம் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறேன் தவிர, ஆனால் சமுதாயத்தில் பெருமொழி மக்கள் சொல்லியிருக்கிறாங்க இஸ்லாம்னா அதற்கு சொன்னா எது சொன்னா அதுதான். அதற்கு மக்கள் இருக்கிறவங்க ஒரு மாதமா 2 பேருக்கு செய்யக்கூடிய வழிபாடு செய்யணும், சம்பிரதாயங்களை கொடுக்கணும். மௌலூத் என்ற பெயர்ல பள்ளிவாசல் உட்கார்ந்துட்டு அல்லாஹ் அல்லாஹ்வை அழைக்கிற அரபியில் அழைக்கிற அழுத்தம் தெரியாத அந்த பாடல்களை பாடணும் சொல்லிவிட்டாங்க. கபர் மாசமா அது ஒரு கீழே நாள் ஒரு நாள் இருக்குது. அந்த நாளை கீழே நாளாக கடைபிடிப்பது என்ற பெயரில் அது ஒரு விழா இருக்கணும். கடற்கரைக்கு குளிக்கணும், கடற்கரைக்கு கடல்ல குளிக்கணும், கீழே போயிடும் சொல்லி கொடுத்தாங்க. கபீரோடு மாத்திரம் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்து பாடுகிற பேர்ல மீராது மாத்திர பேர்ல ஒரு விழாவை உருவாக்குங்க. இந்த மாதம் வந்துச்சா ராஜாவுக்காக என்ன செய்யணும், ஒரு திருவிழாவுக்கு இருக்கணும் சொல்லிக் கொடுக்கப்படுது. அப்ப இவர்கள்லாம் யாருன்னா மகான்கள் அவுலியாக்கள் அப்படி சொல்லிக் கொடுக்கப்படுது. ஆனால் அவுலியாக்கள் என்று ஒரு தனி சாரா இருக்கிறார்களா, அவர்கள் வழிபாட்டுக்குரியவர்களா வணக்கத்துக்குரியவர்களா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. தனி சாரா இருக்கிறார்கள், ஆனால் வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல. வழிபாட்டுக்கும் வணக்கத்துக்குரியவர்கள் யாருன்னா அல்லாஹ்வுடைய யாரும் இல்லை. ஆனால் அவுலியாக்கள் என்ன, அது அல்லாஹ்வுடைய குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறார் சொன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். இந்த அத்தியாயத்துல ஆரம்பத்தில் சொன்னேன் 10வது அத்தியாயம் யூனுஸ். இந்த அத்தியாயத்துடைய பெயர் யூனுஸ், ஒரு நபியுடைய பெயர். யூனுஸ் அத்தியாயம் 10வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துடைய 64 அல்லாஹ் சொன்னா அல்லா நீங்க தெரிந்து விடுங்கள், இந்த அவுலியாக்கா நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சாட்சியமா நீ நினைக்கிற மாதிரி நீ வந்து கேள்விப்பட்டிருக்கிற ஒரு ஆட்சி அமைச்சர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அந்த கபரை கூடுதலாட்டா இந்த கபருக்குள்ள அடைஞ்சிருக்கிறார அவர் மதானே அவர் அவுலியா. எனவே இந்த கபரை கண்ணாங்க கொடுக்கலாம். இந்த கபர் முன்னாடி இருந்து கையெழுத்து துவாசியை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அவரே உன்னுடைய முறைகளை எல்லாம் யோசித்து சொல்லி கொடுக்கலாம். இவருக்காக அரபியில பாடம் ஏற்கப்பட்டிருக்கிறது, அதை பாடு அப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குது சமூகத்திற்கு. அல்லாஹ் சொன்னா ஒரு கண்ணுக்கு தெரியாத அவர்களெல்லாம் நீ அவுலியா சொல்லாத. அவுலியான யார் தெரியுமா, அது ஐந்து அவுலியா இருந்தா அவுலியாக்கள் யார் தெரியுமா, நான் ஏற்றுக்கொண்ட இந்த சித்தாந்தத்துல இஸ்லாமிய உடல்களை சித்தாந்தம் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் யாரும் இல்லை எதுவும் இல்லை என்று சொல்லுங்க. இந்த சித்தாந்தத்தை எவருக்கும் வைக்காமல் துணிந்து எல்லா மக்களுக்கு போய் எவன் துணிஞ்சி பயமே இல்லாமல் சொல்றாரோ அப்படி துணிஞ்சு சொல்கிற போது இன்னல்களும் எதிர்ப்புகள் ஏற்பட்டு தாக்குதல்கள் கூட ஆளாக்கப்படுவார். அப்படி தாக்கப்பட்டா கூட தாக்கப்பட்டதை பற்றி கவலையே கொள்ளாம எவருக்கும் பயப்படாம மனத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் எதுவும் இல்லை. இந்த உலகத்துல வழங்கப்படுகிற அத்தனையும் கடவுளே இல்லை, அல்லாஹ் மாத்திரம்தான் உண்மையான இறைவன் ஏகன் என்ற சித்தாந்தத்தை எவன் ஓங்கி முழங்குகிறானோ அவன் அத்தனை பேர் ஓங்கியாகிறான். என்ன நினைக்கிற, நான் ஒளியா கிடையாதுப்பா, நான் ஒளியா கிடையாதுன்னா நீ ஏற்கனவே அந்த கொள்கையை சொல்ல மாட்டேன். சொன்னா அவுலியாக்கள் 2 வகை இருக்கிறாங்க. ஒரு வகை யார் தெரியுமா, அவுலியாவுல் ரஹ்மான். ரஹ்மான் கண்ணியத்தை மறைங்க அந்த அல்லாஹ்வுடைய நேசர்கள். அவுலியாவுல் ஷைத்தான். இன்னொரு வகை யார் தெரியுமா, ஷைத்தானுடைய நேசர்கள். அல்லாஹ் நீ சொல்ற ஏர்வாடி இப்ராஹிம் தான் ஒளியில்லா அவர் பண்றா ஒளியில்லா
யாரு? அவர் அவுலியாவுன்னா நீ அவுலியாவு செய்தாரா? இல்ல அவரும் அவுலியாவுன்னா ஏற்றுவோம், நாமும் அவுலியாவுன்னா அல்லாஹ் அவுலியா ரஹ்மான் அவுலியாவு செய்தார். அடுத்து வரலாம். ஒன்று அல்லாஹ்வுடைய நேசர்கள் கூட்டம், இன்னொன்று ஷைத்தானுடைய நேசர்கள். நீ என்ன சொல்ற? அவுலியாக்கள் அர்த்தம் செய்யப்படுத்த அவருக்கு மட்டும்தான் அவுலியாக்கள் சொன்னா யார் இந்த சமூகம் எல்லாம்? நாம அவுலியாவு ரஹ்மான் இல்லையா? சொல்றான் அவுலியாவு ரஹ்மான் தெரியுமா? அவுலியாவுல்லா அவுலியா இல்ல அப்படின்னு முடிவு பண்ணுமா? எவன் ஏதத்துவ கொள்கையை எவனுக்கும் பயப்படாம ஓய்வி முடங்கி பயப்படாம எடுத்து சொல்லி அப்படி சொல்றதுனால இன்னல்களுக்கும் இறைவர்களுக்கும் ஆட்படுத்தப்பட்டும் கூட அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாம அல்லாஹ் சொல்றாங்க அவன் அவுலியா சொல்றான். ஒரு அவுலியா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா யார் அவுலியா தெரியுமா? அல்லாஹ்வுடைய எவ்வளவு விஷயத்துல ஈமானிய விஷயத்துல முழுமையாக விசுவாசம் கொண்டு இறையத்தை வேண்டுகிற விஷயத்துல முழுமையாக அல்லாஹ்வுடைய வெற்றி எவர்களெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் அவுலியாக்கள். அவுலியா உண்டாக்கு அவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய தேசத்துல போறான். எப்போ வாழ்ந்து எப்போ இறந்து போய்விட்ட அடக்கம் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டு அந்த சமாதி காட்டப்படுகிறது. இவன் தான் நாகூரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இவன் பெயர் சாதனமையா. எனவே இவர் மகான் அவர் சொல்லப்பட்ட அவரை மாத்திரம் அவுலியாவுல்லா அப்படின்னு சொன்னாங்க. 50 நாள் இல்லையா 10 வருஷம் ஆண்டுதான் ஆணும் பொண்ணும் நபிகளாயிரம் அவர்கள் இருந்தார்கள். உலகத்துல 103 இடங்கள் தான் இருக்குது. தியானத்தை நாடிக்கலாம், தியானத்தை செய்ய போவோம் அப்படின்னு சொல்லி நியத்தை வச்சு போராடினா வைத்துல்லா அல்லாஹ்வுடைய காபாவை தியானம் ஆடிப்போம். இன்னொன்று என்னது? மஸ்ஜிதுல் அக்ஸா. இன்னொன்று மதீனா முனவ்வராவுங்க கபருக்கு போகலாம் தேவையில்லை. மஸ்ஜிதுல் நபவி இருக்கிற இஸ்லாமிய ஆட்சியை நிறுவியதற்கு பிறகு இஸ்லாமிய சித்தாந்தத்தினுடைய ஆட்சி மன்றமாக நீதிமன்றமாக எது இயங்கியது சொன்னா மஸ்ஜிதுல் நபவி தான் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி புரிந்த அந்த மஸ்ஜிதுக்கு இருக்கிறார். தியானம் பண்ணலாம். இந்த 3 இடங்களை தவிர வேறு எந்த இடத்துக்கும் தியானம் செய்ய போற நியதிக்கு போகிறாங்க. பெருசுனால சமாதிகளுக்கு தர்காக்களுக்கு கபர்களுக்கு பெண்கள் தியானம் செய்வாங்க. எந்த பெண்கள் சமாதிகளுக்கு தர்காக்களுக்கு சென்று தியானம் செய்கிறார்களோ அந்த பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய ராஜ்யம் இறங்குகிறது. நாம யார இருந்தா சொல்றோமோ அல்லாஹ்வுடைய தூதரா என் உயிரோடு கழித்து மறிக்கிறோமோ அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உன் மனைவியோ உன்னுடைய தாயோ உன்னோடு சகோதரியோ நீ பெற்றெடுத்த பெண் குழந்தையோ தருவாக போச்சதுன்னு சொன்னா அந்த தாயின் மீது அந்த சகோதரியின் மீது அந்த பெண் குழந்தையின் மீது அல்லாஹ்வுடைய ஆழத்தை அனுப்புகிறது. நம்ம அடுத்த 400 ஆரம்பித்து வைப்பா மனைவி மக்கள் எல்லாத்தையும் 6 பூஜை போய்வா எழுதி அல்லாவுடைய சாப்பிடுவாய்னா சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்கப்பட அவருடைய யாரும் அல்லாதுன்னா அல்லாவுடைய மார்க்கத்தை பயப்படாம எடுத்து சொல்லணும். சொல்றதுனால அடி கொண்ட எல்லாம் வருவோம், அதையெல்லாம் தாய்க்கணும். அதை தாய்க்கு கவலைப்படக்கூடாது. அல்லாவுடைய நம்மளுடைய புதியோடு இருக்கணும், இறையற்றவாதியாக இருக்கணும். இவர்கள் எல்லாம் அவளியாக அல்லா சொல்லியிருக்கிறான். அந்த புராணிய வசனங்களை 10வது அத்தியாயத்துடைய 61, 62, 63 படிச்சா நீங்க எல்லாரும் எந்த முடிவு சொல்லுவோம்? நம்மெல்லாம் அவுலியா ஒரு ரஹ்மான். நானும் காலனி பாருங்க மட்டும் அவுலியா கிடையாது, நானும் அவுலியா. நீ இல்லைன்னு சொன்னா செய்தாவுடைய இருக்கிறா இல்ல அவுலியா ஒரு ரஹ்மான் அவுலியாவும் செய்தா அல்லாதுரா இந்த செய்யாதீன செய்யூன இல்லா அவுலியாயி செய்தாங்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு செய்தாங்கள் அவர்கள் தங்களுடைய தேசங்களுக்கு வகி அளிக்கிறார்கள். அந்த அற்புதம் செய்தான்
அவனை ஊழிப்பவர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு அவனை நேசிப்பவர்களுக்கு செய்தான் வையை சொன்னான். அந்த வழியை வைத்துக் கொண்டு சில கந்தல் கந்தங்களை காட்சி சமுதாயத்துல அது அப்படி சமுதாயத்தில் அல்லாஹ் எந்த வருஷதோ இந்த செய்தானிய சக்திகளை பார்த்து இதெல்லாம் அற்புதம் நினைக்க மாட்டான். அல்லாஹ் எதை அற்புதமாக சொல்லுவாங்கன்னா சூரியனுடைய இயக்கம், அதனுடைய ஓட்டம், சந்திரனுடைய இயக்கம், இந்த நிலப்பரப்பு, நீர்பரப்பு, அல்லாஹ்வுடைய இந்த நிலத்துல ஓடுகிற இந்த வாகனங்கள், வானத்துல பறந்து செல்கிற அந்த விமானங்கள், இதையெல்லாம் பார்க்கிற போது அல்லாஹ்வுடைய என்ன செய்வான்? அல்லாஹ்வுடைய உதவிதான் போகுது. உள்ள போய் உட்கார்ந்து போட்டான்னா முடிவான். அல்லா நாடுனா மட்டும்தான் கேடாக்க முடியும். பைக் ஓட்டம் செய்வான். இந்த மறுபடியும் ஒரு மணி நேரத்தில் சாயலுக்கு வந்துடுவேன் புரிஞ்சு சொல்லுவான். பத்துல போறவங்க சொல்லி சொல்லுவான். ஆசை போறவங்க சொல்லி சொல்லுவான். ஏன்னா விபத்து நடப்பது என்பது அறிவுதான். கவனமா போயிடலாம் நம்பிக்கை இருக்கும். டிரைவர் பக்கம் சொல்லிக்கலாம். பார்த்தீங்கன்னா எவன் வந்தாலும் சரி மாட்டியா அல்லா மட்டும்தான் இறங்கும். அதே நிச்சயமா பாதுகாப்புக்காக ஓடும்போது இந்த பயணிக்கு வண்டி கொண்டு வரும். பயணத்துக்கு வேற காரியத்தில் லைட் ரெண்டுல பார்த்தீங்களா? லைட் அப்படி ரெண்டுல போய் இருக்கும். பயணத்தில் ஒன்றே போய் ரெண்டுல போடுவோம். என்னவா பறக்கும்போது ஏதாவது கொஞ்சம் ஏற்பட்டா தீ அடைக்கிறது. ஏறும்போது நன்மையில பாதுகாப்பு தான் இவ்வளவுதான். அப்ப அல்லாஹ் நம்ம என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய ஆட்கள், அல்லாஹ்வுடைய மகத்தான சக்தி. இதுக்கு முன்னாடி எந்த அவளியாவும் ஆக முடியாது. எந்த மகான் கிடையாது. மகான் சொல்லிட்டு நாகப்பட்டினத்திலிருந்து 41 கிலோமீட்டர் கப்பல் போகுது. கப்பல் எங்கடா போகும்? கடல்ல போகும். நாகப்பட்டினத்திலிருந்து 400 வரைக்கும் வருஷத்துல ஒரு நாள் கப்பல் விடுறான். ரோட்ல விடுறான் கப்பலை. கப்பல் மாதிரி கப்பலை செஞ்சு கண்ணல் கூட செஞ்சு கப்பல் போகணும். கப்பல் மாதிரி வருகிறது. கப்பலை விடுறா தரையில போகுமா? போகலாம். இது போல 400 தர்கா நிர்வாகம் ஆண்டுதோறும் பார்த்து தட்டி கொண்டது. 400 தர்காவில் மகோற்சவ விழா, உற்சவத்தில் மகோற்சவம். இதனால் தமிழ்நாட்டுடைய சமஸ்கிருதம் யாருக்கு சொந்தமான மொழி? அவார்டு சமூகத்திற்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்து வளர்ச்சியை கண்டுபிடித்துக் கொடுத்து இந்த சமுதாயத்தை தீண்டாமை கடைபிடிக்க வைத்து சமுதாயத்தில் உயர்ந்தவன் ஆழ்ந்தவன் சொல்லி இந்த சமுதாயத்தை சீரழித்த எவர்களோ அவர்கள் வாங்க. தற்கால போனா விபூதி கிடைக்குது. நாங்கள் விபூதி உண்டு, பந்தனமும் உண்டு, விபூதியும் உண்டு, சக்கரையும் உண்டு. அமோத்தியப்படாதான் என்ன மகான்களை அந்நியப்படுத்துறவங்களா? என்ன மகான் என்ன சொல்லி தரப்பட்டு அவுளியாக்கள் சொன்னா அல்லாஹ்வுடைய உதாரண பாரு. யார் அவுளியா தெரியும்? நீயும் அவுளியா, அத்தா அவுளியா, அப்பா அவுளியா, நீ பெற்ற பிள்ளை அவுளியா, ஒரு சகோதர அவுளியா, நீ எல்லாரும் அவுளியாவும் இருப்பா. நீ இல்ல அவங்க மட்டும்தான் அவுளியாக்கள், நாம இல்ல அப்படி நீயா சாட்சி சொல்ற. நீ அவுளியாவாக இருக்கு. நீ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை துணிச்சு எவருக்கு பயன்படாது சொல்லு. அதனால வளர்ச்சி இன்னொரு கண்டு கவலைப்படாத. அல்லாஹ்வை நம்புவதை செய்கிற உறுதியோடு சொல்லு. இந்த உலகத்தை எதை பார்த்தாலும் வேலையை நம்பா கூட அல்லாஹ்வுக்கு சக்தி அவுளியாக்கள் தெரிஞ்சுக்கணும்னா குர்ஆன் படிச்சா தெரியும். பரிமாறுகள் வரலாறு சொல்லி சாத்தாந்துமார்கள் சொல்றதை கேட்டு நாம நடந்தோம். இந்த சமுதாயம் நடக்குது. சாத்தாந்துமார்கள் எழுதி வைத்த பரிமாறுகளை வரலாறு படிச்சுக்கிட்டு இவங்கதான் மகான்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அவர்களுக்கு பார்த்தாங்க பூஜிக்கணும், ஏன் வந்து அவர்களுக்கு உருவம் கொண்டாடணும் அப்படின்னு கேட்டா அங்க போனா ஒரு புத்தகத்துக்கு கொடுப்பான். சாதுவார்கள் புத்தகப்படுத்தி பார்த்தா சாதுவிய நாயகத்துக்கு வரலாறு போகணும். என்ன வரலாறு அப்படின்னு படிச்சு பார்த்தா அவர் சொன்னார், கடற்கரையை உட்கார்ந்து தன்னுடைய முகத்துல கவர தொழிலாளி வைத்து கவலை செஞ்சுட்டு இருந்தாரு.
தவறுதொழிலாளி தாடி ஒதுக்கிட்டாராம். அதை படிப்பது தாடி ஒதுக்கினாலும் கூட அவங்க கேள்வி செய்தார்கள். நல்ல ஒரு அவுளியா ஜாயின் பண்ணலாம். சூழ்நிலாசம் செஞ்சாங்க. எவ்வளவு அதிகா தாடியை விடுங்கள் வீட்டை கட்டணம் பண்ணாங்க. தாடியை ஒதுக்கிறதே தப்புங்களா? தாடியை குறைக்கிறதுனால குறைச்சா வச்சுக்கணும். இதே தப்பு தான். அது வீட்டு கூட நம்ம என்ன சொல்லுவோம்? வீட்டு அப்படி பழகுறேன் ஆரம்பத்திலே கட்சியை குறிப்பிட்ட அளவு வந்து அப்படின்னு சொல்லுவோம். அதான் உண்மை. அப்போ ஒரு அவுளியா சேவை பண்ணுவாரா? தாடி சுத்தமா வைப்பாரா? ஆட்சியை கட்டிட்டு ஒரு ஆள் இருக்கிறார். வைமாற்றில் வர்றார். குற்றவாளி பண்ணா காவலை பார்த்தா கடற்கரை அந்த சேவை பண்ண தொழிலாளி வச்சு சேவை பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு தொழிலாளி கண்ணாடி பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு கண்ணாடி விட்டு எடுத்துட்டான். தொழிலாளி அவன் பாவனை அறுபத்தி சொல்லுவேன். கண்ணாடி 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 மதத்தை சொல்லுவாங்க. ஊராவுக்கு போயா சும்மா பாத்தியா வரலாம். கண்ணாடி வரலாம். கண்ணாடியா விட்ட கிடையாது. யாருக்கலாம் அவன் கண்ணாடியுடைய தொழில் கல்வி கண்ணாடியுடைய கடவுளை அறிஞர் யாருக்கும் தெரியுமா? கண்ணாடியை பார்த்துட்டே இருந்தா நீ காரியம் சொல்லிட்டே இல்லை. எதிர்பார்ப்பு ஒரு கப்பல் வந்து அந்த கப்பலை கண்ணாடி சொல்லிட்டு கண்ணாடி அந்த கப்பல்ல ஓட்டை ஒழுங்கு ஓட்டை அடிக்கிறது கண்ணாடி முடியும். உடனே இந்த தொழிலாளி ஓட்டை அடிக்கிறது ஏன் கண்ணாடி எழுதிருக்காங்க அப்படின்னா உடனே லாபம் தான். நீ வறுமை வந்து ஒரு இறையற்றவாதி ஒரு அவளியா இருப்பாரா? சாவணி பார்த்தா கூட சிந்திக்க மாட்டாங்க. நம்ம அப்படிதான் சொல்றோம். இதை சொன்னா காட்சி பார்த்தா இல்லை. நீ பொய் சொல்ற. சரி, நீ சொல்ற கதையை நம்புறதா இருந்தா கூட எதிர்பார்த்து அந்த கப்பல் என்ன நிச்சயமா அதற்குள்ளாவே காப்பாற்றணுமா அப்படின்னு தெரியாது. அவன் வார்த்தையில சத்தியமோ தச்சு மொழியில போட்டுருவான். காப்பாற்று தச்சு மொழி சாலை தெரிஞ்சா இதை கேட்டா நீ பொய். நீ அந்த கதைகளை எழுதி இது சொந்த காற்று மகான் அப்படிங்க. அப்துல்லாவுக்கு அஜிதிய ஒரு மகான் வராரு. அங்க போய் பார்த்தா அதே பரிமாறுகள் வர்றாங்க. அப்துல்லாவுக்கு ஒரு மகான் போறாரு. அஜிதிய போறாரு. போனா பாபா வந்தான் அப்துல்லா வரான். அங்க போய் இருந்து ஆடி இல்ல ஆபத்துல்லாமான இல்லையா உடனே அங்கே ஒரு ஆர்வம் ஆபத்துல்லா இப்போ வருவோம் இல்லையா ஆபத்துல சித்தா வாங்கி பேரு ஆதியர்கள் பற்றி அம்மா அப்படி அப்பாங்க அவங்க வரவேற்க சுற்றி பண்ண காரணம் பேரு. இது வந்து இது அவளியாக்கக்கூடியவர்களா? ஆபத்துல அப்படி இளம்பேருக்கு போகுமா? ஓவராக இருந்தால் எப்ப போயிருக்கணும்? உதவியா இந்த இடத்து நபிகள் நாயகம் சந்தாரத்தை தடுக்கப்பட்டாங்க. அதிக போவது எல்லா தாவரங்களும் கொண்டு வராங்க. மக்களுக்கு பார்த்து உதவியாக இடத்துல அடுத்த கிடைத்த அஞ்சே செய்யல கோபம் நீங்க நபிதான் கேட்டாங்க. நபிதான் அல்லாவுடைய சொல்றாரு அஜிதீவன் சொன்னீங்க. இவனுங்க சொல்ற அயோக்கியத்தனமான விடுமுறைகளை கைது போட்டு அச்சே செய்யாம விடுமுறைகளை நீங்க அல்லாவுடைய சொல்றதானே சொல்றாரு. நான் அல்லாவுடைய சொல்றதான் அஜிதீவன் தான் சொல்றேன். இந்த வருஷம் செய்யறோம்னா இன்சாரம் செய்வோம், அடுத்த வருஷம் செய்வோம், அதுக்கு அடுத்த வருஷம் செய்வோம் அப்படின்னு. இது 6 வந்து இது 7 அஜிதியில இது 8தான் அஜிதீராக மத்திய மக்காலுக்கு கிடைக்கும். அப்ப இவ்வளவு நெருக்கடியான ஒரு நிலை உதவியாவே நஷ்டப்பட்டாங்க. உடனே காவல்துறை நஷ்டப்பட்டாங்க. எல்லையிலேயே அவங்க அப்படி ஓடி வந்து இப்போ உதவியாக அச்சம் செஞ்சுட்டு போல அப்படின்னு சொல்லியா சொல்லு. வருமா வருமானம் பண்ணா என்ற பேர்ல சமூகத்துக்கு வெளியே கவியோடு பார்த்தா திருவிழா நம்மளா வீரமானம் அதுக்கு ஒரு விழா வீடைய கடமை. கவியில் ஆசிரா உயிர்த்தின் மொழி கொண்டாடு. சமாஜத்தில் ஆசிரா தானவில்லா கொண்டாடு. ரஜப மாசமா கவைவராக கொண்டாடு. சாபா மாசமா அது ஒரு அது 14 நாள் பட்ஜெட் தாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நோம்புக்கு முதல் மாசத்துல அந்த 15வது அன்னைக்கு எல்லா பள்ளிவாசலையும் ஒரு பாத்தியம் அதை 3 ஆக்கி போதும்.
இதுல ஒவ்வொரு 5 ஆண்டு பட்ஜெட். ஆனா அல்லாஹ் வந்து வருஷம் பட்ஜெட் போடுறான். அதுக்குதான் யாருக்கு ஆயுள் சொல்லி இது ஒரு கதை. அல்லாஹ் சொல்லல சொல்றான், அம்மாவுடைய வயசுல நீ கருவாக இருக்கிற போது இந்திரியக்குடியாக செலுத்தப்பட்டு 160 நாள் ஒரு செய்தி, மறு 40 நாள் ஒரு செய்தி, மறு 40 நாள் 120 நாள்ல இந்த அந்த செலுத்தப்பட்ட இந்த இந்திரியத்துக்கு அல்லாஹ் வந்து வடிவமைத்ததா ரூல் கொடுக்கப்படுது. இன்றைய தினத்துல அல்லாஹ் விதிக்கலாம், இவன் இவ்வளவுதான் இத்தனை பண்ணுவான், இப்படி பண்ணுவான், ஆனாக்க பண்ணுவான், அது கொண்டாட பண்ணணும், குழந்தை இவ்வளவுதான் வாழ்வான், இதெல்லாம் அனுபவிப்பான், ஆசை போவான், நல்லா இருப்பான், இந்த கையில போவான், நல்லா இருக்க மாட்டான், இவன் தொழுவான், தொட மாட்டான், இப்படி அத்தனையும் விதிக்கப்படும். இது சொன்னோட ஒரு சின்ன வரும் கொஞ்சம் அல்லாதான் அம்மா வயசுல வச்சு இருக்காங்க, இவன் தொழுவாங்க சொல்ல மாட்டாங்க. நான் தொழில் அல்லாஹ் மேல சொல்ல மாட்டான் இருக்கு. நான் தொழிலாளர்கள் கிடைப்பதா இப்படிலாம் சில வேலை தான் பேசுவான். இதை இருக்கிறாங்க இடிய பற்றி பேச முடியாது. எல்லாம் விதிச்சுட்டாரா அது நடக்கும். இடிய பற்றி ரொம்ப ஆய்வு செஞ்சா அல்லாவே போயிடும். அது நடக்கும். எல்லாம் விதிச்சாயா ஒருத்தருக்கு வந்தாராக நரகத்துக்கு வந்தாரா என்ன எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாதுல்ல. நரகத்துக்கு விதிச்சு நான் தொழில் விதிச்சது நடக்கும்ல அவ்வளவு சொல்லக்கூடாது. அது விதியை பற்றி ரொம்ப ஆய்வா செய்வார். நான் ஏற்கனவே விதிச்சுட்டான் வருஷம் அந்த சாபார் மாசம் 15 நாள் விதியாக இருக்கிறார். சரியா? அப்ப மகான்கள் பெயர்ல இந்த சமூக கட்டுக்கதைகளை எழுப்பி திருச்சியில அப்படியே அந்த கபர் அடக்கம் செய்யப்பட்டது. அந்த கபர் உருவாக்கப்படும் போது வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறார். அது 200 வருஷத்துக்கு முன்னாடி குறிப்பிட்ட காலம். கபர் அதை எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னா கபர் சமாதி இல்லத்தை எது அடக்கம் செய்யணும்னா மறுக்கப்படாது. இப்படி எல்லாம் கபர் வைக்கிறாங்க. ஒவ்வொரு படையிருந்தா சமூகத்துக்கு கிடைக்குமா? இந்த சமூகத்துக்கு நல்லா நீங்க அவையாக்கா தேவாரி அவர்கள்லாம் மகான்கள். ஆனால் நானும் மகான், நானும் அவையாக்கா அல்லாவுடைய நேசங்கள் தான். நம்ம ஜெயிக்காவுடைய நேசங்கள்லாம் கிடையாது. அல்லாவுடைய நேசங்களாக இருக்கிற நினைக்கிறோம். அல்லாஹ் புராண படிக்கிறோம். மார்க்கத்தை முடிச்சு எல்லாம் பற்றி சாதாரணம். இந்த சமூகத்திற்கு வேண்டிய உபகரணங்கள் உதவிகள் எவைகளை சமூக தேவைகள் அல்லாஹ் என்றாலும் அவைகள் அத்தனை வெற்றியும் நம்மால் கடைபிடிக்கப்படணும். ஈமானிய வாழ்க்கை வாழணும், இறைச்சமுள்ள பேரணும். இதுதான் அல்லாஹ் வந்து மகான்களுடைய அளவுகோலாக சொல்லியிருக்கிறார். இந்த அளவுகோல்களை பேணி வாழ்க்கை செய்யணும். நாம் ஆகணும் இல்லாமல் அவருடைய நேசர்களாக புண்ணியத்தை நிறைய